இன்றைய வேத வசனம் உபாகமம் 6:19. நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. பிரியமானவர்களே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நீ நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் பிரவேசிப்பதற்கும் அதை சுதந்தரிப்பதற்கும் உன் முகத்திற்கு முன்பாக சத்துருக்களை எல்லாம் துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான தேசத்திற்கு பிரயாணம் செய்கையில் எத்தனையோ அவநம்பிக்கைகள், முறுமுறுப்புகள், விக்கிரக ஆராதனைகள், கையினால் செய்யப்பட்டதை வணங்கிக் கொண்டும் அதை தங்களுக்கு கடவுளாகவும் எண்ணினார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இல்லாமல் கோபத்திற்கு ஏதுவாய் இருந்தது. அவர்களுடைய செயல்களின் நிமித்தம் அவர்கள் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுதந்தரிப்பதற்கும் உங்களுக்கு எதிராய் எழும்புகிற மனிதர்கள், சத்துருக்கள் எல்லாம் உங்கள் முகத்திற்கு முன்பாக கர்த்தர் துரத்தி விடுகிறதற்கும் நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதும் நல்லதையும் செய்யுங்கள். எப்படி என்றால், அவநம்பிக்கையை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எதை குறித்தும் முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றையும் செய்ய வேண்டாம். அவருடைய பார்வையில் அவருக்கு பிரியப்படுத்துகிறதான காரியங்களையும் அவருடைய மகிமைக்கு ஏற்றதான காரியங்களையும் செய்ய பிரயாசப்படுங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதும் நல்லதுமாய் இருக்கிறது.